காசி என்றால் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது புனித நீராடல்தான். ஆனால் அதையும் தாண்டிய ஒரு சிறப்பானது காசிக்கு உண்டு. ராமபிரான் ராவணனை வதம் செய்த பிறகு சேதுவில் சிவபூஜை செய்ய ஏற்பாடானது. அச்சமயம் ராமர் அனுமனை அழைத்து காசிக்கு சென்று சிவலிங்கம் கொண்டு வருமாறு கூறினார். காசியை அடைந்த அனுமனுக்கு காணுமிடமெல்லாம் லிங்கமாக தெரியவே அவற்றில் எந்த லிங்கம் சுயம்புலிங்கம் என தெரியாமல் தவித்தார். அந்த நேரத்தில் ஒரு சிவலிங்கத்திற்கு நேராக கருட பகவான் வட்டமிட்டார். அதே நேரத்தில் பல்லியும் நல்லுரை கூறினார். இவ்விருவரின் வழிகாட்டுதல் படி அனுமன் சுயம்புலிங்கத்தை பெயர்த்து கொண்டு புறப்பட்டார். இந்த செயலால் காசி நகரின் காவல் தெய்வமான காலபைரவர் கோபம் கொண்டு என் அனுமதியின்றி எப்படி சிவலிங்கத்தை எடுக்கலாம் என்று தடுத்தார். உடனே தேவர்கள் அனைவரும் தோன்றி இந்த சிவலிங்கமானது உலக நன்மைக்காக தென்னாடு போகிறது, அருள் கூர்ந்து தடுக்காமல் அனுமதிக்குமாறு வேண்டினர். காலபைரவர் கோபம் தணிந்தார். ஆனாலும் தன் அனுமதி இன்றி சிவலிங்கத்தை எடுக்க அனுமனுக்கு துணை புரிந்த கருடன் இனி காசி எல்லைக்குள் பறக்கக்கூடாது என்றும் பல்லிகள் காசியிலே இருந்தாலும் சத்தம் இடக்கூடாது என்றும் சாபமிட்டார். இதனால் தான் காசியில் இன்றளவும் கருடன் பறப்பதில்லை, பல்லிகள் கத்துவதில்லை. நன்றி. இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவலுக்கு ஸ்டார் வேல்யூ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.